கலாட்டா மேடை, சிரிப்பு, சந்தோஷம், சிந்திப்பு. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய் பூஜா. இது உங்கள் கலாட்டா மேடை பென்ஸ் மேடையின் என்ன சொல்ல போகிறாய். இன்னைக்கு நம்ம எந்த மூவி டயலாக் ரீக்ரியேட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு கண்ணாடில அன்ஸ்டாவோட ஒரு ஃபேமஸான டயலாக் தான் நம்ம நானடா லூசு நீடா லூசு லூசு பைலே. உங்களோட நேம் விஜயவர்ஷினி. ஓகே, இப்போ டயலாக் பார்க்கறதுக்கு முன்னால உங்களுக்குன்னு ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கும்ல? பெருசா டேலண்ட்ல எதுவும் இல்லை, டேலண்டே இல்ல அப்படி சொல்லிடணும். பெருசா டேலண்ட் இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரி, ஓகே, அப்பனா நம்ம டயலாக் உள்ள போயிடுவோம். உங்களோட ஸ்டைல் அப்படியே அந்த டயலாக் அப்படியே உள்வாங்கி அப்படியே பேசுங்க. ஓகே. இஸ் இட்? யார பாத்துடா லூசுன்ற? லூசு பயலே, நீதான் லூசு, நானா லூசு? நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியாது, ஹைட் என்னன்ற வெயிட் என்னன்ற எப்படி தெரியுது எனக்கு? அதுக்கப்புறம் எனக்கு காட்டல, பாதி தான் காட்டினாங்க, அப்புறம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது போறதுக்கு முன்னால உங்களுக்கு ஏதாவது ஹிடன் டேலண்ட் இருக்கா? ஹிடன் டேலண்ட் பெருசா இல்ல. ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி எடுப்பேன். ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. ஃபேஷன் மாடலிங், இந்த ஜுவல்லரி ஷூட்ஸ், ஜுவல்லரி ஷூட்ஸ். ஓகே ஓகே, அந்த மாதிரி ஷூட்ஸ், இந்த சரவணா ஸ்டோர்ஸ், என்ஐசி ஜுவல்லர்ஸ், அந்த மாதிரி ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி. சரி, வித்த கை தான் போல. ஓகே ஓகே, சரி, இப்போ டயலாக் போயிடலாம். ஸோ அதை அப்படியே உங்களோட ஸ்டைல் எங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி காட்டுங்க. ஓகே. யாரை பார்த்துடா லூசுன்ற? நானாடா லூசு, நீதான்டா லூசு, டோமத்தலையா? லாயர் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. மிலிட்ரி கால் எடுக்கிற மாதிரி ஹைட் என்ன, சைஸ் என்ன, அதுக்கப்புறம் வெயிட் என்னன்னு கேட்டுட்டு இருக்க. ஆளை பார்த்தா நல்லா எல்லாம் கேட்டேன். பேபி மாதிரி இருக்கிற ஹாலிவுட் படத்துல இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கு. தடவை திட்டுறான் பாருங்க, அவனுக்கு யார் மேலேயோ வன்மம் வந்திருக்கு. ஹாய், உங்களோட நேம்? லலித் ராகவேந்தர். ஓகே, நம்ம டயலாக் உள்ள போறதுக்கு முன்னால உங்களுக்கு ஏதாவது ஹிடன் டேலண்ட் இருக்கா? எனக்கு ஹிடன் டேலண்ட் வந்து டான்ஸ். அந்த அஜித் ஃப்ளோர் சரியில்லை. ஃப்ளோரா? டான்சர் வந்து எங்க வேணாலும் ஆடுவாங்க, அதுதான் ஒரு உண்மையான டான்சர். இடமும் சரியில்லை, நான் இடமும் சரியில்லையா? தனியா அங்கே ஆடிக்கிறேன். தனியா எங்க ஆடுறது? என்ன பைத்தியமாங்க நீங்க? இங்கதான் எங்கனையாவது ஆடணும். இப்படி ஒரு நிகழ்ச்சியில உங்களை ஆடுங்கன்னு சொன்னா நீங்க ஆடி காட்டணும். இப்படி போட்டு காட்டணும். ஓகேவா? இல்லைங்க, சொல்லிட்டு போனோம்ல, திடுதிப்புன்னு இப்படி நீங்க ஆட சொன்னீங்க. ஓகே ஓகேங்க, சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. பரவாயில்லைங்க. உங்களுக்கு நீங்களாவது காட்டுனீங்கல்ல, அது வரைக்கும் மைண்ட் அங்க போகுது. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. காட்டல ஜி, ஸ்டெப் தான் போட்டு காட்டினேன், எதுவும் காட்டல. இல்ல ஸ்டெப்பை தான் ப்ரோ நாங்க சொன்னோம், எதுவும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய், நீ லூசா நான் லூசா? லூசு பையல. ஒரு பையன் கிட்ட எப்படி பேசணும் தெரியாது, ஹைட் என்ன வெயிட் பையன் கிட்டயா? அவரு தான் பையன் பேசி சொன்னாரு. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ஏய் லூசு பையல, நீ லூசா நான் லூசா? ஒரு பையன் கிட்ட எப்படி பேசணும் தெரியாது, ஹைட் என்ன வெயிட் என்ன வயசு என்ன? ஹாலிவுட் போலீஸ் கார்டு இருக்கா இல்லை மிலிட்ரி கார்டு இருக்கல? ஹாலிவுட் போடுற ஹீரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி மூஞ்சி வச்சுக்க ஏச்சிப்ப. ஸோ ஹாய், உங்களோட நேம்? விக்டர். ஓகே, இப்போ டயலாக் பார்க்கறதுக்கு முன்னால உங்களுக்குன்னு ஏதாவது ஹிடன் டேலண்ட் இருக்கா? ஹிடன் டேலண்ட் நிறைய இருக்கு. நிறையா இருக்கு. ஒரு ரெண்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்று ரெண்டா? மியூசிக் பண்ணுவேன். ஓகே, பாடுவீங்களா? பாடுவேன். ஒரு 2 வரி பாடுனீங்கன்னா? பாட்டா? இல்லை, அது இப்போ வேண்டாம். ஓகே ஓகே, என்னதான் இருந்தாலும் பாடுவீங்கன்னு சொல்லிட்டு பாட மாட்டானா? இல்லை, அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும். யாரை பார்த்துடா லூசுன்ற? நானாடா லூசு, நீதான்டா லூசு, லூசு பயலே. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்ன்றத காமன் சென்ஸ் இல்லை. இப்ப என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்கிற? அதுக்கப்புறம் மறந்துச்சு. ஆமா, அப்படியே ஃப்ளோவா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி எண்டிங்ல இப்படி முடிச்சா எப்படி? எனக்கு வருத்தம்பா. இன்னைக்கான ஷோவை பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்களோட சேர்ந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணேன். ஸோ இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கும் வரை இது நான் உங்கள் விஜய் பூஜா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது கலாட்டா மேடையின் பென்ஸ் மேடை வழங்கும் ஃபிலிம் ஃபாரம் ஷோ. இன்னைக்கு நம்ம பேச போற ஒருத்தர் செம இன்ட்ரெஸ்டிங்கான இயக்குனர். பல விமர்சனங்கள் இருக்கிறவர், பல இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். தன்னோட கரியரை ஷார்ட் ஃபிலிமில் ஸ்டார்ட் பண்ணார். பிரம்மாண்டமான இயக்குனருக்கு சிஷ்யன்னு சொன்னால் அவர் தான் அட்லி அவர்கள்.
அருண்குமார் எப்படி அட்லி ஆனார் தெரியுமா? வணக்கம் நண்பா. அட்லி ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட். அவர் பல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு அடையாளமாக மாறின படம்னா அது முகப்புத்தகம் தான். இந்த படத்தில் மொட்ட ராஜேந்திரன் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. எந்திரன், நண்பன் படங்கள்லாம் ஒர்க் பண்ணாரு. சொல்லப்போனால் பயங்கரமாக ஒர்க் பண்ணாரு. அந்த ஒர்க் தான் அட்லியை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னே சொல்லலாம். நண்பன் படம் ஒர்க் பண்ணுறதை பார்த்த நம்ம சிஎம் விஜய் சார் கதை இருந்தால் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. ஆனால் அட்லி ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டு தான் விஜய் சார் கிட்ட போக முடிவு பண்ணியிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் ராஜாராணி ஒரு லவ் காமெடி எமோஷனல் பேஸ்டு மூவி. ஆர்யா, ஜெய், நயன்தாரா அண்ட் சந்தானம்னு ஒரு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்கோம். அதுலேயும் அந்த நஸ்ரியாவோட ஆக்சிடென்ட் சீன் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். 2 லவ் ஃபெயிலியர் ஆனவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட பேஸ் லைன்னே சொல்லலாம். இந்த படம் எமோஷ்னலாக செம்மையாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். இந்த படத்தில் 2 ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஒன்று சந்தானம், இன்னொன்று ஜிவி பிரகாஷோட மியூசிக். அதுலேயும் அந்த இமயே இமயே சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த படமும் இதே மாதிரி ஒரு லவ் ட்ராமாவா இருக்கும்னு பார்த்தா அப்படி ஒரு படம் கொடுத்தாரு. அதான் தெரி. இந்த படத்துல அரசியல்வாதியா இருக்கிறவங்களோட அதிகார திமிரை அடக்கிற போலீஸா விஜய் வருவாரு. படத்துல வர சாங்ஸும் சரி, அந்த இன்டர்வல் பிளாக்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். அதுலயும் ஜித்து ஜில்லாடி சாங்கும் அந்த என்ஜீவன் சாங்கும் இல்லாத பிளேலிஸ்டே கிடையாது. அடுத்த படம் மெர்சல். இந்த படத்துல பேசப்பட்ட அரசியல் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் இருக்கும். மருத்துவத்தை சேவையா பார்க்காம வியாபாரமா பார்க்குற பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் இது ஒரு சவுக்கடினே சொல்லலாம். தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம். ஒரு எளிய மனிதனோட மனநிலை இந்த படத்துல வர காளி வெங்கட் கேரக்டர்ல பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதுவும் அந்த ஆலப்போறான் தமிழ சாங் செம ஹிட். இந்த படத்துல வர வசனம் எல்லாமே நல்லா இருக்கும். சொல்லப்போனா எஸ்ஜே சூர்யா அந்த இன்னைக்கு சிசரியன்னு சொன்னா ஆச்சரியப்படுறவங்க 20 வருஷம் கழிச்சு நார்மல் டெலிவரின்னு சொன்னா ஆச்சரியப்படுவாங்க. இன்னும் 30 வருஷம் கழிச்சு ஒருத்த நார்மல் டெலிவரினா எல்லாரும் ஷாக் ஆவாங்க. மெடிக்கல் எரர்ஸை ரொம்ப இயல்பா காட்டின படம் இது. அதுவும் கிளைமேக்ஸில் மெடிக்கலுக்கு 12% ஜிஎஸ்டி, ஆனால் சரக்குக்கு ஜிஎஸ்டியே இல்லையா? அந்த வசனம் எல்லாரையும் ஒரு செகண்ட் யோசிக்க வச்சது. அடுத்த படம் தான் பிகில். இந்த படம் தான் தமிழில் வந்த ஃபர்ஸ்ட் உமன் ஃபுட்பால் பேஸ்டு மூவி. இதில் ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸை பற்றி தெளிவாக பேசியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ராயப்பன் கேரக்டருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. இந்த படத்தில் வர நயன்தாரா பேசுகிற அந்த டயலாக் இருக்கே, பேஷன்ங்கிறது ஆம்பளைங்களுக்கு மட்டும் தானா, பொண்ணுங்களுக்கு இருக்கக்கூடாதா? அடுத்த படம் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில எந்த படமும் சரியா போகாதப்போ ஷாருக்கானும் அட்லியும் சேர்ந்து 1000 கோடி அடிச்ச படம் தான் ஜவான். மருத்துவம், அரசியல், விவசாயம் இதை பத்தி தான் இந்த படம் முழுக்க பேசியிருப்பாங்க. அட்லி சாரோட அடுத்த படம் ராக்கா. அந்த படத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அன்டில் தென், திஸ் இஸ் தேவி பிரியா. டாடா, பை பாய். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் விஜய் ரிது. இது கலாட்டா மேடையின் பென்ஸ் மேடை வழங்கும் இது அது இல்லை. தனக்கு கம்பேக்னா அது இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி ரிலீஸ் ஆன படம் தான் மாநாடு. அந்த ஏர்போர்ட்டு, அதுலேயும் முக்கியமாக வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட்டுன்ற டைலாக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். விண்டேஜ் எஸ்டிஆரை திரும்ப பார்த்த மாதிரியே இருக்கும். இந்த படம் ஒரு டைம் லூப் கான்செப்ட். நம்ம டேரக்டர் வெங்கட் பிரபு எப்படா இந்த படத்தை எடுத்தாருன்னு யோசிச்ச போது தான் தெரிஞ்சது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படத்தோட பேஸ் தான் அப்படின்றது. அந்த படத்தோட பேர் தான் எடே. இப்போ இந்த 2 படத்தையும் நம்ம ஸ்டைலில் டீகோட் பண்ணிடலாமா? இப்போது எடே கதையை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் ஹீரோ ஒரு ஃபேமஸ் டாக்டர். இவருக்கு தான் மக தான் உலகமே. ஆனால் அவங்க மக ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க. அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர முடியாத ஹீரோவுக்கு அந்த நாள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். தான் மகளை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க. அந்த டைம் லூப்பில் அவர் மட்டும் இல்லாமல் அந்த ஆக்சிடெண்ட்டில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அந்த டைம் லூப்பில் மாட்டியிருப்பாங்க. கடைசியாக அந்த டைம் லூப்பில் இருந்து எப்படி அவன் மகளை திரும்பி கொண்டு வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போது மாநாடு கதையை பற்றி பார்ப்போம். நம்ம சிம்பு அவரோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக ஃபாரின்லேருந்து சென்னைக்கு வருவார். சிஎம்ஐ கொள்கிற பிளானில் இவர் மாட்டிப்பார். அதனால போலீஸ் இவரை சுட்டு இவர் இறந்துருவார். ஆனால் கண் முழிச்சு பார்க்கும்போது அதே நாள் காலையில் ஃப்ளைட்டில் இருக்க அந்த நாள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். சிஎம் கொலையை தடுத்து அந்த டைம் லூப்பில் இருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்போ இந்த 2 படத்தோட கம்பேரிசனும் பார்த்துருவோமா? இந்த படத்துலையும் ஸ்டார்டிங்கில் ஃப்ளைட் சீன் தான், இந்த படத்தை ஸ்டார்டிங்லேயும் ஃப்ளைட் சீன் தான். இங்கே பொண்ணை காப்பாற்றுவாங்க, இங்கே சிஎம்ஐ காப்பாற்றுவாங்க. இங்கே அந்த ஆக்சிடெண்ட்டில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அந்த டைம் லூப்பில் மாட்டியிருப்பாங்க. இங்கே ஹீரோ வில்லனு மட்டும்தான் டைம் லூப்பில் மாட்டியிருப்பாங்க. இந்த படமும் ஒரு டைம் லூப் கான்செப்ட் தான், இந்த படமும் ஒரு டைம் லூப் கான்செப்ட் தான்.
அன்னைக்கு இவ சொன்னா அல்லாவும் சிவனை சேர்ந்து தான் உனக்கு ஏதோ ஒரு பர்பஸ் கொடுத்துருக்காங்க. மாநாடு படத்தோட ப்ளஸ்ஸே எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் தான். அதுலேயும் குறிப்பாக அந்த அரசியல்வாதி கூட பேசுகிற சீன் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படத்தில் வர சாங்ஸ் ப்ளஸ் பிஜிஎம் சூப்பராக இருக்கும். பிரேம்ஜி டைமிங்கில் போடுற காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எஸ்டிஆர் ரூப்பில் மாட்டி எப்படி போய் அந்த ஆக்சிடெண்ட்டை தடுக்கிறாரு அப்படின்ற சீக்வன்ஸ் சூப்பராக எடுத்திருப்பாங்க. எப்படி சார் உங்கள் படத்தை யாரும் காப்பி கேட்டுன்னு சொல்லக்கூடாதுன்றனால நீங்களே சொல்லிக்கிட்டீங்களா? புரியல. ஒரு சீன்ல சிம்புவே டைம் லூப் கான்செப்ட்ல வர எல்லா மூவி லிஸ்டையும் சொல்லியிருப்பாரு. நீ நினைக்கிறது நடக்காது. அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட சந்திக்கிறேன். Until then, it's விஜய் ரிது. டாடா, பை பை. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது கலாட்டா மேடையின் மென்ஸ் மேடை வழங்கும் சூனா பானா சுந்தரி பாதி. சென்னையில் இருக்க டிராஃபிக்னால சுந்தரி வந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். என்ன ஒரு மாதிரி இருக்க? அதுவா சொல்லு. அது வாயால தான். சரி சொல்லு. இல்ல வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் மாட்டிக்கலான்னு இருக்கு. அண்ணா 2 போன் விட்டா. என்ன அதிசயமா போன் விட்டாலாம் சொல்ற? சும்மா குடி. சும்மா சொல்லு. சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு. ஓ அதனாலதான் மேடம் போன் விட்டாலாம் சொல்றீங்க. அப்படின்னா ஒரு காஃபி கூட வாங்கி தர பண்ணி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இந்தியாஸ் கிரேட் ஸ்கிரீன் ரைட்டர் யாருன்னு தெரியுமா? தெரியும். அதுல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? என்ன? குருவும் சிஷ்யனும் ஒரே மாசத்துல இறந்துட்டாங்க. ஆமால. அப்புறம் நம்ம தலைவர் கமிட் ஆயிட்டாரு. என்னடி சொல்ற? சத்தியமா கமிட் ஆயிட்டாரு. வயசுலயா? ஏச்சி உன் புத்தி எங்க போகுது பாரு. படத்துல கமிட் ஆயிட்டாருன்னு சொன்னேன்டி. டிராகன் தான். ஓ சரி. இன்னொரு நடிகர் அரசியலுக்கு வர போறா. எல்லா நடிகர்களும் இங்க தான் இருக்காங்க. அடுத்து யாரு? அதான் நீ தானா சேர்ந்து கொடுத்தோட ஹீரோ. ஓ அவரா? அவருக்கு பிடிக்கல. ஆனா ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி சொல்றாங்க. ஆனா அவர் சும்மா விட்டுருக்க மாட்டாரு. அது எப்படி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாராம். தெரிஞ்ச விஷயம் தான். லாஸ்ட் பட ஹீரோ இருக்கார்ல? ஆமா ஆக்ஷன் கிங்கு. அவருக்கு என்ன? அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனா பார்ட் 2 இருக்கான். பிளாஸ்ட் பார்ட் 2வா? இல்ல பின்ன ஏழுமலை. என்ன எக்கோவா? பைத்தியம். அயோத்தி பட டைரக்டர் இருக்கார்ல? ஆமா. அவரோட அடுத்த பட ஹீரோ யார் தெரியுமா? 100 சாமி ஹீரோவா. அதெல்லாம் சரி. படம் அயோத்தி மாதிரி இருந்தா ஓகே. ஐயோன்ற மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. கரெக்ட் தான். நம்ம நடிகை வீட்டுல மெம்பர் ஆகலாம்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. ஓ அது சரி. மெம்பர் ஆகிறது பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி மெம்பரா இருக்க வீட்டுல இருந்து பிரிச்சு வரணும். அது நடக்காது. இதுவும் நடக்காம இருக்காது. பார்க்கலாம் எது நடக்குதுன்னு. பார்ப்போம். விஷ்ணு விஷாலோட படம் பார்ட் 2 வருதுல்ல? ஆமா. ட்ரெய்லர் பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன இழுக்கிற? தெரியல. பாட்டு ஆகாம இருந்தா சரி. கரெக்ட் தான். வெயில் படம் டைரக்டர் இருக்கார்ல? அதாண்டி ஜெயில் படம் எடுத்தார்ல? ஆமா ஆமா. அவரோட அடுத்த படம் ஹீரோ யார் தெரியுமா? யாரு? அதாண்டி மௌனகுரு ஹீரோவா. ஓ ஓகே ஓகே. வேட்டையன் படம் டைரக்டர் இருக்கார்ல? ஆமா. நான் அவர் ஹீரோட நடிக்கிறாரா? அதெல்லாம் இல்ல. அடுத்த 5 ரூபாய் டாக்டர் கதையா. பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரின்னு சொல்றாங்க. இதான் நியூஸ் பேப்பர்ல தான் படிச்சிருக்கியா? எப்ப பாரு டாக்டர் பத்தியே பேசிட்டு இருக்க. என்ன தேடுற? சேலரி கிரெடிட் ஆயிடுச்சுன்னு சொன்னல. பே பண்ணு. போன் விட்டா பண்ணு. கிளம்பு, நானே பே பண்ணிக்கிறேன்.